நண்பர்களுக்கு வணக்கம். அடுத்து வரப்போற டெட் எக்ஸாமுக்காக நம்ம அகாடமியில இருந்து தமிழ் வகுப்புகள், முக்கியமா இலக்கண வகுப்புகளை பார்த்துட்டு வந்திருந்தோம். 6ஆம் வகுப்பு முழுமையும் நம்ம ஆல்ரெடி முடிச்சாச்சு. இப்போ 7ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கிற இலக்கண வகுப்புகளை இன்னில இருந்து நம்ம 7ஆம் வகுப்பை தொடங்க போறோம். ஓகேங்களா? 7ஆம் வகுப்புல இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா, குற்றியலுகரம், குற்றியலிகரம். இது ரெண்டையும் இன்னைக்கு நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். சரிங்களா? பேஜ் நம்பர் 18, பக்கம் எண் 18ல இந்த குற்றியலிகரம், குற்றியலுகரம் இருக்கு. சரிங்களா? பாருங்க. ஃபர்ஸ்ட் குற்றியலிகரம், குற்றியலுகரம் இது போறதுக்கு முன்னாடி நம்ம இதற்கு முன்னாடி 6ஆம் வகுப்புலாம் தமிழ் எழுத்துனா என்னென்ன எழுத்துக்கள் இருக்கு, இந்த மாதிரி எல்லா பேசிக்கான விஷயங்களையும் 6ஆம் வகுப்புலயே நம்ம கம்ப்ளீட்டா பார்த்தாச்சு. இப்போ அதுல நம்ம சார்பு எழுத்துக்கள் அப்படின்னா என்னன்னு பார்த்திருப்போம். முதல் எழுத்துனா என்ன, சார்பு எழுத்துனா என்னன்னு பார்த்திருப்போம். அந்த சார்பு எழுத்துல ஒரு வகையான குற்றியலுகரமும் இன்னொரு வகையான குற்றியலிகரத்தையும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பாருங்க, தமிழ் எழுத்துக்களை முதல் எழுத்து, சார்பு எழுத்து என இரு வகையாக பிரிப்பர். ஆல்ரெடி நம்ம கிளாஸ்ல பார்த்திருந்தோம். அடுத்ததா உயிர் 12, மெய் 18 ஆகிய 30 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் எனப்படும். சார்பு எழுத்துக்கள் 10 வகைப்படும். அவை உயிர்மெய், ஆயுதம், உயிரலப்படை, ஒற்றலப்படை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், மவுகார குறுக்கம், மகர குறுக்கம் அப்படின்னு 10 வகையா நம்ம இந்த சார்பு எழுத்தை சொல்லுவோம். அதுல இன்னைக்கு நம்ம இந்த குற்றியலுகரத்தையும் குற்றியலிகரத்தையும் தான் என்ன பண்ண போறோம், டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஓகேங்களா? சார்பு எழுத்துக்களில் ஒன்றான குற்றியலுகரம் பற்றி இனி காண்போம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் குற்றியலுகரத்தை பார்க்க போறோம். குற்றியலுகரம் ஃபர்ஸ்ட் பாருங்க, 3 வார்த்தை கொடுத்திருக்காங்க. குழந்தை, வகுப்பு, பாக்கு. இந்த 3 வார்த்தைகளிலும் கு அப்படின்ற வார்த்தை இருக்குங்களா? பாருங்க, ஆகிய சொற்களை சொல்லி பாருங்கள். குழந்தை, வகுப்பு, பாக்கு. 3 சொற்களிலும் கு என்னும் எழுத்தை உச்சரிப்பதில் வேறுபாடு இருப்பதை உணரலாம். குழந்தை, கூக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அடுத்ததா வகுப்பு, இதுலயும் நம்ம ஓரளவுக்கு சொல்லி பாருங்க, கூக்கு அதிக முக்கியத்துவம் இருக்கும். அடுத்ததா பாக்கு, இதுலயும் பாருங்க ஒரு முக்கியத்துவத்தை நம்ம கூக்கு கொடுத்திருப்போம். வேறுபாடு இருப்பதை உணரலாம். அவ்வெழுத்து சொல்லின் முதலிலும் இடையிலும் வரும்போது முழுமையாக ஒலிக்கிறது. குழந்தை, கூக்கே அதிக முக்கியத்துவம் இருக்கும். அதுவே வகுப்பு, இதுலயும் ஓரளவுக்கு வகுப்பு, இதுலயும் கூக்கு அதிக முக்கியத்துவம் இருக்கும். ஆனால் பாக்கு, இதுல பாக்குன்னு பதிலா ஊன்ற மாதிரி முடியும். சொல்லி பாருங்க, பாக்கு, கூன்னு சொல்லாம ஊன்ற ஒரு சவுண்ட்ல தான் முடியும். சரிங்களா? இப்போ அவ்வெழுத்து சொல்லின் முதலிலும் இடையிலும் வரும்போது முழுமையாக ஒலிக்கிறது. அதாவது குழந்தை அப்படின்ற சொல்ல கூ அப்படின்ற எழுத்து முழுமையா ஒலிக்குது. அதே மாதிரி வகுப்பு, இதுலயும் ஓரளவுக்கு முழுமையா ஒலிக்குது. ஆனா பாக்கு அப்படின்ற சொல்லுல பாருங்க, கூ முழுமையாக ஒலிக்கவில்லை. சரிங்களா? இவ்வெழுத்து சொல்லின் முதலிலும் இடையிலும் வரும்போது முழுமையாக ஒலிக்கிறது. சொல்லின் இறுதியில் வரும்பொழுது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவே ஒலிக்கிறது. பாக்கு, இதுல கூவை விட ஊ சவுண்ட் அதிகமா இருக்கும். சரிங்களா? அப்போ பாக்கு, ஊ தானே சவுண்ட் வருது. ஸோ இதுல அதற்கான முக்கியத்துவம் குறையுது. அதனால சவுண்ட் குறையுதால இறுதியில் வரும்போது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவில் ஒலிக்கும். ஓகேங்களா? ஒலிக்கிறது. கூசூடு தூபுரு. ஓகேங்களா? குசுடு துபுரு இது ஒண்ணும் இல்லை, நம்ம கசட தபர் எழுதுவோங்களா, அதோட இன்னொரு வருஷம் தான். ஓகேங்களா? கு சு டு து பு ரு. ஓகேங்களா? கசட தபர் எழுதுவோம், அதோட வருஷம் தான் இது. ஆகிய 6 வல்லின எழுத்துக்கள். ஓகேங்களா? கசட தபர் என்பது என்ன, வல்லின எழுத்துக்கள். ஸோ இந்த 6 வல்லின உகரங்களும் இதை எழுத்த சொல்லி பாருங்க. கு சொல்லும் போது ஊ சவுண்ட்ல முடியுதுங்களா? சு சொல்லும் போதும் ஊ சவுண்ட்ல முடியும். டு சவுண்ட் பாருங்க ஊல முடியும். து இதுவும் சவுண்டு ஊல முடியும். கூறு, இப்படி இந்த வல்லின உகரங்கள். ஓகேங்களா? இது எல்லாமே என்ன சொல்லுவோம்னா வல்லின உகரங்கள். ஏன் வல்லின உகரம்னு சொல்லணும்னா இது எல்லாம் வல்லின எழுத்து. இதோட சவுண்டு பாருங்க, கூ ஊல முடியுதுங்களா? அதே மாதிரி பூ இதே மாதிரி ஊல முடியுதுங்களா? சோ இது எல்லாத்தையும் என்ன சொல்லுவோம்னா வல்லின உகரங்கள். கூசூடு துபுரு ஆகிய 6 வல்லின உகரங்களும் சொல்லின் இறுதியில் வரும்போது இப்ப பாக்கு இந்த சொல்ல எடுத்துப்போம். பாக்கு, ஓகேங்களா? இறுதியில் வரும்போது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவே ஒலிக்கும். பாக்கு, இதுல கூவை விட ஊ சவுண்ட் அதிகமா இருக்கும். பாக்கு, ஊ. ஓகேங்களா? அதனால இது ஒரு மாத்திரை அளவுல முழுமையா ஒலிக்காம அரை மாத்திரை அளவுல ஒலிக்கிறது. இவ்வாறு தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒலிக்கும் உகரம் தான் குற்றியலுகரம். ஓகேங்களா? குற்றியலுகரத்தை எப்படி பிரிக்கலாம்னா குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம். அதாவது கூ, அதாவது ஊ அப்படின்ற சவுண்ட் என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா முழுமையா ஒலிக்காம, கூ அப்படின்ற எழுத்து முழுமையா ஒலிக்காம
அரை மாத்திரை அளவில் ஒலிக்குது. இப்படி தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கும் உகரம் என்னது? குறைந்து ஒலிக்கும் உகரம் என்னன்னா குற்றியல் உகரம். சரிங்களா? முழுமையா சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கணும்னா இந்த 6 எழுத்துக்களும் சுடுத்துபுரு இந்த 6 எழுத்துக்களும் முதலிலும் இடையிலும் வரும்போது முழுமையா ஒலிக்கும். சரிங்களா? ஒரு மாத்திரை அளவுல முழுமையா ஒலிக்கும். ஆனால் இறுதியில இந்த குசுடுத்துபுருல எந்த எழுத்து வந்தாலும் சரி, இறுதியில வரும்போது தனக்குரிய ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்காது, அரை மாத்திரை அளவில் தான் ஒலிக்கும். இவ்வாறு தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கும் உகரம் தான் என்னன்னா குற்றியல் உகரம். புரியுதுங்களா? குற்றியல் உகரம் பிரித்து எழுதுக, எதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூட கேட்க வாய்ப்புகள் உண்டு. குற்றியல் உகரம் பிரித்து எழுதுக, குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம். எடுத்துக்காட்டு பாருங்க. காசு, சு. ஓகேங்களா? என்ன வருது? சு. சு என்பது என்னன்னா வல்லின உகரம். அடுத்ததா எஃகு, கு. ஓகேங்களா? அதே மாதிரி பயறு எல்லாத்துலயும் பாருங்க இறுதி எழுத்து என்னவா இருக்குன்னா இந்த குசுடு துபுரவா இருக்கு. இப்படி 6 வல்லின உகரங்களும் இறுதியில வந்தால் அது என்னன்னா குற்றியல் உகர சொல். ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழ்கண்டவற்றில் எது குற்றியல் உகர சொல் அப்படின்னு 4 கொடுத்துட்டு கூட கேட்கலாம். சரிங்களா? எஃகு, பயறு இதுல இந்த 4ல 3 கொடுத்துட்டு 1 வித்தியாசமான சொல் ஏதாச்சும் கொடுத்துட்டு கூட இதில் எது குற்றியல் உகர சொல் அல்ல அப்படின்னு கூட கேள்விகள் வரலாம். சரிங்களா? அதனால பாத்துக்கோங்க. ஒன்னும் இல்ல, 6 வல்லின உகரம் இறுதியில வரணும். ஓகேங்களா? இறுதியில வந்தா அது என்னன்னா குற்றியல் உகர சொல். ஓகேங்களா? இந்த 6 எழுத்துக்கள் தான் வரணும். குசுடு துபுரு இந்த 6 வல்லின உகரங்கள் சொல்லோட இறுதியில வந்தாலே அது என்னன்னா குற்றியல் உகர சொல். ஏன்னா அது இறுதியில வரும்போது ஒரு மாத்திரை அளவுல ஒலிக்காம அரை மாத்திரை அளவுல தான் ஒலிக்கும். அதனால இது குற்றியல் உகர சொல். எக்ஸாம்பிள் பாருங்க. காசு, எஃகு, பயறு, ஓகேங்களா, பாட்டு, பந்து, சால்வு. ஓகேங்களா? இது எல்லாமே இந்த குசுடு துபுரிலே வந்துடும். ஸோ இது எல்லாமே குற்றியல் உகர சொல். ஓகேங்களா? அதற்கு அடுத்தா பாருங்க இன்னொரு கண்டிஷன். இந்த குற்றியல் உகரத்துல இன்னொரு கண்டிஷன் ஒன்று இருக்கு. தனிக்குறிலை எழுத்து, தனிக்குறில் எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரங்கள் ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாக ஒலிக்கும். இறுதியில தான் வரும். எக்ஸாம்பிளுக்கு பாருங்க. இப்போ பசு இந்த ஒரு சொல்ல எடுத்துப்போம். பாருங்க லாஸ்ட்ல என்ன? சு முடிஞ்சிருக்கு. இது குற்றியல் உகர சொல்லானா குற்றியல் உகர சொல். ஆனால் இது தனக்குரிய ஒரு மாத்திரை அளவில் ஒலிக்காமல் அரை மாத்திரை அளவில் ஒலிக்கிறதா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல. ஏன்னா தனி குறில். ஓகேங்களா? தனி பான்றது என்னன்னா தனியான ஒரு குறில் எழுத்து. சோ தனி குறிலை அடுத்து ஓகேங்களா 6 வல்லின உகரத்துல எது வந்தாலும் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கும். இந்த கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. தனிக்குறில் எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரங்கள் அரை மாத்திரை அளவுல ஒலிக்காது. இங்க கண்டிஷன் என்னன்னா இறுதியில வந்தாலே அது என்னன்னா அரை மாத்திரை அளவில் ஒலிக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன? இறுதியில வர இந்த குசுடு துபுர் 6 வல்லின உகரங்களும் இறுதியில ஒரு சொல்லோட இறுதியில வந்தா தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து அரை மாத்திரை அளவாக ஒலிக்கும் அப்படின்றத பார்த்திருந்தோம். ஆனால் அடுத்த கண்டிஷன் என்னன்னா அதுக்கு ஒரு விதிவிலக்கு இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தனி குறில் எழுத்து, தனி குறிலான பா. ஓகேங்களா? தனி குறில் எழுத்தான பா. இந்த பாக்கு அடுத்து ஒரு வல்லின உகர எழுத்து வருதுன்னா இந்த இடத்துல இந்த சு ஓகேங்களா அப்படின்ற எழுத்து முழுமையாக ஒலிக்கும், அரை மாத்திரை அளவில் ஒலிக்காது. தனிக்குறிலை அடுத்து ஒரு குற்றியல் உகர எழுத்தான வல்லின உகர எழுத்தான சு வந்தால் இது முழுமையாக ஒலிக்கும், அரை மாத்திரை அளவில் ஒலிக்காது. புரியுதுங்களா? தனிக்குறில் எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரங்கள் ஒரு மாத்திரை அளவிற்கு முழுமையாக ஒலிக்கும். ஓகேங்களா? ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கும். இந்த கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கணும். இதையே கூட கொஸ்டினா கேட்கலாம். எந்த எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரங்கள் ஒரு மாத்திரை அளவிற்கு முழுமையாக ஒலிக்கும்? தனி குறில், தனி நெடில், ஓகேங்களா, குறில், நெடில் இப்படி கூட கொடுத்துட்டு கேட்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி 4 ஆப்ஷன் ஏதாச்சும் ஒன்று கொடுத்துட்டு கூட கேட்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தனி குறில அடுத்து வரணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ புகு இந்த எழுத்து கூட எடுத்துக்கோங்க. புகு இது பாருங்க தனி குறில். பூன்றது குறில், பூன்றது தான் நெடில். சரிங்களா? பூன்றது குறில் எழுத்து. அதை அடுத்து ஒரு வல்லின உகர எழுத்து வந்திருக்கு. இப்படி வந்தும் ஓகேங்களா இப்படி வந்தும் இது என்னவா ஒலிக்குதுன்னா இறுதியில தான் வந்திருக்கு. ஆனாலும் தனி குறிலை அடுத்து வந்திருக்கு. தனி குறிலை அடுத்து வந்ததால ஒரு மாத்திரை அளவிலே முழுமையாக ஒலிக்கும். இதுவே எக்ஸாம்பிளுக்கு இப்ப பாக்கு இந்த இடத்துல எடுத்துக்கோங்க. பாக்கு இதுல பாருங்க கு அப்படின்றது இறுதியில வந்திருக்கு. ஆனா தனி குறியில அடுத்து வந்திருக்கா இல்ல. அப்ப இது ஒரு மாத்திரை அளவில் ஒலிக்காம அரை மாத்திரை அளவில் தான் ஒலிக்கும். டிஃபரன்ஸ் புரியுதுங்களா? தனி குறிலை அடுத்து ஒரு வல்லின உகர எழுத்து வந்தால் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கும். அதுவே தனி குறியில அடுத்துலாம் வரல. ஓகேங்களா? ஒரு சொல்லோட இறுதியில வருது. இறுதியில வரதால
இது என்னன்னா அறமாத்திரை அளவில் தான் ஒலிக்கும், முழுமையாக ஒலிக்காது. சரிங்களா? அடுத்த பாயிண்ட் பாருங்க, முழுமையாக ஒலிக்கும். வல்லின அல்லாத உகரங்கள் எப்போதும் முழுமையாகவே ஒலிக்கும். அது என்ன வல்லின அல்லாத உகரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சில எழுத்துக்கள் இன்னமும் இருக்கு. ஓகேங்களா? வல்லினம் அல்லாத நம்ம கசட தபரம் மட்டும்தான் பார்த்திருக்கோம். அது இல்லாம மெல்லின எழுத்திற்கு, இடையின எழுத்திற்கு, இதுலயும் உகர எழுத்துக்கள் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, ஏழு, ஏழு. இது ழு என்பது வல்லின எழுத்தான்னு கேட்டனா இல்ல. ஓகேங்களா? வல்லின எழுத்து இந்த கசட தபரம் மட்டும்தான், அதாவது குசுடு துபுரு இதுல. ஓகேங்களா? இந்த ழு என்பது என்ன எழுத்து? மெல்லினம் ஞமன. அடுத்ததா இடையினம் என்னன்னா எரல வழல. ஓகேங்களா? இதுலதான் என்ன வரும்? இந்த ழு அப்படின்ற எழுத்து வரும். இது என்னன்னா இடையின எழுத்து. இந்த இடையின எழுத்தும் ழு இதையும் சொல்லி பாருங்க, லாஸ்ட்ல என்ன சவுண்ட்ல வருது? ஊல வருது. ஸோ இதுவும் என்னன்னா உகர எழுத்து. கண்டிஷன், ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா ஒரு சொல்லுல குசுடு துபுரு அப்படின்ற எழுத்து இறுதியில வந்தால் ஒரு மாத்திரை அளவில் இல்லாம அரை மாத்திரை அளவில் ஒலிக்கும். இரண்டாவது கண்டிஷன் என்ன? தனிக்குறில் அடுத்தை வந்து அதுல அடுத்த கண்டிஷன் என்னன்னா, ஓகே ஒரு சொல்லோட இறுதியில குசுடு துபுரு வந்தா ஒரு மாத்திரை அளவு இல்லாம அரை மாத்திரை அளவில் ஒலிக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் அடுத்த கண்டிஷன் என்ன? தனிக்குறிலை தனிக்குறிலை அடுத்து இந்த வல்லின உகரங்கள் 6 வல்லின உகரங்களும் வந்தால் அது முழுமையாக ஒரு மாத்திரை அளவில் ஒலிக்கும், அரை மாத்திரை அளவுகள்லாம் குறையாது. அதற்கு அடுத்ததான் மூணாவது கண்டிஷன் என்னன்னா, மூணாவது கண்டிஷன் வல்லின அல்லாத உகரங்களும் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு ஏழு, மாவு இதெல்லாம் பாருங்க வல்லின எழுத்து கிடையாது. இந்த வா, ழு, ழா இது எல்லாமே என்னன்னா வல்லின எழுத்து கிடையாது. ஓகேங்களா? ழு இதோட சவுண்டும் பாருங்க ஊல தான் முடியும். மாவு இதோட சவுண்டும் பாருங்க ஊல தான் முடியும். இவ்வாறு வல்லின அல்லாத உகரங்கள் எப்பொழுதுமே முழுமையாக ஒலிக்கும். அப்போ இதுவும் என்னன்னா ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கும். ஓகேங்களா? இவ்வாறு ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிப்பதை முற்றியல் உகரம் என்பர். குற்றியல் உகரம்னா என்ன? ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒரு மாத்திரை அளவில் ஒலிச்சா அது குற்றியல் உகரம். குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம். அதுவே ஓசையே குறையல, ஓகேங்களா, இருக்கிற ஓசை ஒரு மாத்திரை அளவு அதே அளவுல ஒலிக்குதுன்னா அது முற்றியல் உகரம். எது முற்றியல் உகரம் அப்படின்னு சொல்லலாம்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. முற்றியல் உகரம் எதற்கெல்லாம் முற்றியல் உகரம் வரும்? தனிக்குறிலை அடுத்து வரும் வல்லின உகரங்கள் ஒரு மாத்திரை அளவுல ஒலிக்கும், அதனால அது என்னன்னா முற்றியல் உகரம். அதற்கு அடுத்ததா வல்லினம் அல்லாத உகரங்கள், எக்ஸாம்பிளுக்கு இந்த மாவு, ஏழு, வரு இதெல்லாம் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே என்னன்னா வரு வராது, மாவு, ஏழு. ஓகேங்களா? இது வல்லினம் அல்லாத உகரங்கள். இந்த வல்லினம் அல்லாத உகரங்கள் எப்பொழுதுமே முழுமையாகத்தான் ஒலிக்கும். ஓகேங்களா? இது ரெண்டையும் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? முற்றியல் உகரம். தனிக்குறிலை எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரமும், அடுத்ததா என்னன்னா வல்லினம் அல்லாத உகரங்கள். இது ரெண்டுமே என்னன்னா முழுமையாக ஒலிக்கும், தன் மாத்திரை அளவான ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கும். இப்படி ஒலிக்கிறதால இது ரெண்டையும் என்னன்னு சொல்லுவோம்? முற்றியல் உகரம் அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் குற்றியல் உகரம்னா தன் மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கும். எப்போது குறைந்து ஒலிக்கும்? ஒரு சொல்லுல இறுதியில வரும்போது, முதலிலும் இடையிலும் வரும்போது முழுமையாக ஒலிக்கும். முதலிலும் இடையிலும் வரும்போது தன் மாத்திரை அளவான ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கும். அதுவே இறுதியில் வரும்போது மட்டும் என்னன்னா தன்னுடைய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து அரை மாத்திரை அளவாக ஒலிக்கும். அப்படி ஒலிக்கும் உகரம் குற்றியல் உகரம். அடுத்த இன்னொரு கண்டிஷன், தனிக்குறிலை அடுத்து வரும் உகரம் முழுமையாகவே ஒலிக்கும், ஒரு மாத்திரை அளவுல முழுமையாக ஒலிக்கும். அடுத்ததா இன்னொரு கண்டிஷன் என்ன? வல்லினம் அல்லாத உகரம் எப்பொழுதுமே முழுமையாக ஒலிக்கும். இப்படி முழுமையா ஒலிக்கிற உகரங்களை முற்றியல் உகரம் அப்படின்னு அழைக்கிறாங்க. சரிங்களா? அடுத்ததா எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க, அவ்வளவுதான். சரிங்களா? அடுத்ததா தமிழில் எழுத்துக்களை குறிப்பிடுவதற்கு கரம், கான், காரம், கேனம் ஆகிய எழுத்து சாரியை பயன்படுத்துகிறோம். ஓகேங்களா? சாரியையா இதையெல்லாம் பயன்படுத்துறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, குறில் எழுத்துக்களை குறிக்க கரம். குறில் எழுத்துக்களை குறிக்க என்னன்னு யூஸ் பண்றோம்னா கரம் அப்படின்ற சொல்ல யூஸ் பண்றோம். பாருங்க எக்ஸாம்பிளுக்கு அகரம், இகரம், உகரம், ககரம், அகரம். இதுல எல்லாமே பாருங்க இந்த கரம்க்கு முன்னாடி இருக்கிற எல்லா எழுத்துக்களும் குறில் எழுத்துக்கள். அப்ப குறில் எழுத்துக்களை குறிக்க கரம் அப்படின்ற ஒரு சாரியைகளை பயன்படுத்துறோம். ஓகேங்களா? அகரம், இகரம், உகரம், ககரம், மகரம். ஓகேங்களா? இது எல்லாத்துக்கும் முன்னாடி பாருங்க, இந்த கரத்துக்கு முன்னாடி இருக்கிற எல்லா எழுத்துக்களும் குறில் எழுத்துக்கள். அடுத்ததான் நெடில் எழுத்துக்களை குறிக்க கான் அப்படின்றத யூஸ் பண்றோம். பாருங்க ஐ கான், அவுகான், அவ்வும் ஐயும் இரண்டுமே என்னன்னா நெடில் எழுத்து. ரெண்டு கானுக்கு முன்னாடியும் நெடில் எழுத்து வந்ததால இது நெடில் எழுத்துக்களை குறிக்க கான் அப்படின்ற சாரியை பயன்படுத்துறோம். அடுத்ததா குறில் நெடில் எழுத்துக்கள், குறிலும் சரி நெடிலும் சரி ரெண்டுத்துக்குமே காரம் அப்படின்ற சாரியை பயன்படுத்திக்கலாம். பாருங்க மகாரம், மகாரம் இது வந்து குறில் எழுத்து. அடுத்ததா ஏகாரம், ஏ என்பது நெடில் எழுத்து, குறில் இது நெடில். ஓகேங்களா? குறிலுக்கும் சரி நெடிலுக்கும் சரி காரம் அப்படின்ற
சாரியை பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? ஐகாரம், ஔகாரம், ஓகேங்களா, இது எல்லாமே நெடில். அடுத்ததான் ஆயுத எழுத்தை குறிக்க கேனம், அக்கேனம், ஓகேங்களா, அக்கேனம். இது இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேட்ச் த ஃபாலோயிங்ல கூட கேட்கலாம், மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்கலாம், அல்லது வாட் இஸ் வாட்னு கூட கேள்வியில கேட்கலாம். கொஸ்டின் எப்படி கேட்கலாம் பாருங்க. ஆயுத எழுத்தை குறிக்க டேஷ் என்ற சாரியை பயன்படுத்துகிறோம் அல்லது பயன்படுத்தப்படுகிறது. குறில் எழுத்துக்களை குறிக்க டேஷ் என்ற சாரியை பயன்படுத்தப்படுகிறது. அல்லது குறில் நெடில் எழுத்துக்களை குறிக்க டேஷ் என்ற சாரியை பயன்படுத்தப்படுகிறது. இப்படியெல்லாம் கேள்விகள் வரலாம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல எப்படி கேள்வி வரலாம், இந்த குற்றியல் உகரத்திலிருந்து எப்படி கேள்விகள் வரலாம்னா, எந்த எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரங்கள் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கும். எந்த எழுத்துனா தனிக்குறில் எழுத்தை அடுத்து. அடுத்தது வேற என்னன்னு கேட்கலான்னு பார்த்தோம்னா, எந்த இடத்துல 6 வல்லின உகரத்துல 6 வல்லின உகரமும் முதலில் டேஷ் கொடுத்துட்டு முதலிலா இடையிலா இறுதியிலா எந்த இடத்தில் வரும்போது அரை மாத்திரை அளவில் ஒலிக்கும், அரை மாத்திரை அளவில் ஒலிக்கும் அப்படின்னு கேட்கலாம். அடுத்ததான் முற்றியல் உகரத்துக்கூட டெஃபினிஷனை கேட்கலாம். ஓகேங்களா? ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிப்பதை டேஷ் என்கிறோம் அப்படின்னு கேள்விகள் வரலாம். அல்லது இதை வச்சு குழப்பி ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினை எடுக்கலாம். ஓகேங்களா? நல்லா குழப்பி ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினை தெளிவா எடுக்கலாம். சரிங்களா? அதனால இந்த கான்செப்டை நீங்க மறக்கவே கூடாது. நல்லா திரும்ப ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிடலாம். குற்றியல் உகரம் முதலிலும் இடையிலும் வரும்போது, ஓகேங்களா, இந்த குசுடு பொருள எந்த வல்லின எழுத்தா இருந்தாலும் சரி, 6 வல்லின எழுத்தும் முதல்ல இடையில இறுதியில, ஓகேங்களா, இதுல முதல்ல இடையில வரும்போது ஒரு மாத்திரை, அது இறுதியில வந்தா அரை மாத்திரை. சரிங்களா? அப்படி அரை மாத்திரை அளவுல குறைந்து ஒலிக்கிற உகரம் தான் குற்றியல் உகரம். சரிங்களா? தனிக்குறிலை அடுத்து வரும் உகரம் எப்போதுமே முழுமையாக ஒரு மாத்திரை அளவில் ஒலிக்கும். அடுத்ததான் வல்லினம் அல்லாத உகரம் எப்போதுமே முழுமையாக ஒலிக்கும். இது ரெண்டுத்தையும் நம்ம முற்றியல் உகரம் அப்படின்னு சொல்றோம். அடுத்ததா இந்த பாக்ஸை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்ததா இவ்வளோ நேரம் குற்றியல் உகரம் பார்த்தோம். இப்போ அதோடைய வகைகளை பார்க்க போறோம். அதோடைய வகைகள் ரொம்ப ஈஸி தான். பாருங்க, குற்றியல் உகரம் தனக்கு முன் உள்ள எழுத்தை கொண்டு 6 வகைப்படும். தனக்கு முன்னாடி இருக்கிற எழுத்தை வச்சுதான் இதோட வகைகளை பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? மொத்தமா 6 வகை இருக்கு. இந்த 6 வகையும் என்னன்னா தனக்கு முன்னாடி இருக்கிற எழுத்தை வச்சுதான். பாருங்க, நெடில் தொடர் குற்றியல் உகரம் படிக்கும் போதே நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அப்போ நெடில் எழுத்துக்கு சார்ந்த ஏதோ ஒரு சொல்லாதான் இருக்க போகுது. தனி நெடிலை நம்ம முன்னாடி பார்த்தோம். தனி குறிலை அடுத்து வர்ற ஒரு குற்றியல் உகர சொல். ஓகேங்களா? தனி குறிலை அடுத்து ஒரு சொல்லு வருதுன்னா அது எப்பொழுதுமே என்னவா இருக்கும், முழுமையாக ஒலிக்கும்னு பார்த்தோம். ஆனால் இங்க பாருங்க, தனி நெடிலை தொடர்ந்து வரும் குற்றியல் உகரம் நெடில் தொடர் குற்றியல் உகரம் எனப்படும். இவை ஈரெழுத்து சொற்களாக மட்டுமே அமையும். கொஸ்டின் இப்படியும் வரலாம், ஈரெழுத்து சொற்களாகவே மட்டுமே அமையும் குற்றியல் உகர வகை எது அப்படின்னு கேட்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கியமான பாயிண்ட். ஈரெழுத்து சொற்களாக மட்டுமே அமையும் குற்றியல் உகர வகை எது அப்படின்னு கேட்கலாம். என்ன? நெடில் தொடர் குற்றியல் உகரம். எக்ஸாம்பிள் பாருங்க, பாகு, மாசு, பாடு, காது. நம்ம பார்த்தோம் குறில் எழுத்துக்கு அடுத்து வர குற்றியல் உகரம் முழுமையா ஒலிக்கும். ஆனால் ஓகேங்களா, ஆனால் இங்க என்னன்னா நெடில் எழுத்தை தொடர்ந்து ஒரு குற்றியல் உகர எழுத்து, அதாவது குசுடு துபுரு வல்லின உகரம் இருக்கு. பாருங்க, எல்லாமே நெடில் எழுத்து. நெடில் எழுத்து அடுத்துதான் இந்த கூசூடு து ரு, ஓகேங்களா, இந்த வல்லின உகரங்கள்லாம் வந்திருக்கு. இப்படி நெடில் எழுத்தை தொடர்ந்து வர உகரம், ஓகேங்களா, உகரம் என்னன்னு சொல்றோம்னா நெடில் தொடர் குற்றியல் உகரம். புரியுதுங்களா? இது எப்போதுமே என்னன்னா ஈழெழுத்து சொற்களாக மட்டுமே அமையும். 2 எழுத்து சொல்லாக மட்டும்தான் அமையும். பாகு, மாசு, பாடு, காது, ஆறு. இந்த எக்ஸாம்பிளையும் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? ரொம்ப ஈஸி தான். நெடில் எழுத்தை தொடர்ந்து ஒரு வல்லின உகரங்கள் வருதுன்னா அது நெடில் தொடர் குற்றியல் உகரம். சரிங்களா? அதுவே குறில் எழுத்தை அடுத்து வருதுன்னா அது குற்றியல் உகரம் அல்ல, முற்றியல் உகர சொல். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி புகு இதுல எது கொஸ்டின் எப்படி வரலாம்னா, கீழ்கண்டவற்றில் எது நெடில் தொடர் குற்றியல் உகரம், நெடில் தொடர் குற்றியல் உகரம் அல்ல அப்படின்னு கொஸ்டின் வருதுன்னு வச்சுப்போம். எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, பாகு, மாசு, பாடு. இவங்களா இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா புகு இப்படி கொடுத்துறாங்கன்னு வச்சுப்போம். இதுல பாருங்க எல்லாமே நெடில் எழுத்து, இது மட்டும்தான் என்ன குறில் எழுத்து. ஸோ இது என்னன்னா நெடில் தொடர் குற்றியல் உகரம் அல்ல. ஃபர்ஸ்ட் இது குற்றியல் உகரமே அல்ல. இது என்னன்னா முற்றியல் உகர சொல். புகு என்பது என்னது? முற்றியல் உகர சொல். அல்லது கீழ்கண்டவற்றில் எது நெடில் தொடர் குற்றியல் உகரம். நெடில் தொடர் குற்றியல் உகரம்னு கொடுத்துட்டு முன்னாடி இருக்கிற இதெல்லாம் கொடுத்துட்டு ஒரு சொல் மட்டும் இந்த நெடில் தொடர் குற்றியல் உகர சொல்ல கொடுக்கலாம். ஓகேங்களா? இப்படிலாம் கொஸ்டின் கேட்கலான்னு ஒரு ஐடியா. சரிங்களா? இப்படிலாம் இதுல இருந்து கேள்விகள் வரலாம். அடுத்ததான் ஆயுத தொடர் குற்றியல் உகரம். இது மேக்சிமம் ரொம்ப ரொம்ப ஈஸி. இடையில ஒரு ஆயுத எழுத்து வரப்போது.
இதற்கு அடுத்ததா வல்லின உகரங்கள், அதாவது முக்கியமா உகர எழுத்து இருக்கணும். ஓகேங்களா? ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியல் உகரம் ஆயுத தொடர் குற்றியல் உகரம் எனப்படும். எக்ஸாம்பிள் எஃகு, அக்கு. இதெல்லாம் பார்த்ததும் கண்டுபிடிச்சிருவீங்க. அடுத்ததா பாருங்க உயிர் தொடர் குற்றியல் உகரம். இங்க பாருங்க, இங்கதான் கொஞ்சம் யோசிக்கணும். நெடில் தொடர் தனி நெடில் அல்லாத உயிர்மெய் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியல் உகரம் உயிர் தொடர் குற்றியல் உகரம் எனப்படும். தனி நெடில் கிடையாது. ஓகேங்களா? இப்பதான் நம்ம பார்த்தோம் பாகு தனி நெடிலை. ஓகேங்களா? அடுத்து வர உகரம் கிடையாது. இது தனி நெடில் அல்லாத உயிர்மெய் எழுத்து. தனி நெடில் இல்ல, அதற்கு பதிலா ஒரு உயிர்மெய் எழுத்து. ரா என்பது உயிர்மெய் எழுத்துங்களா? ஏன்னா இர் மெய்யெழுத்து பிளஸ் உயிர் எழுத்து ஆ, உயிரும் மெய்யும் சேர்ந்து உயிர்மெய் எழுத்தானா ரா அப்படின்ற ஒரு எழுத்து உருவாகுது. சரிங்களா? தனி நெடில் அல்லாத ஒரு உயிர்மெய் எழுத்து, ஒரு உயிர்மெய் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியல் உகரம் உயிர் தொடர் குற்றியல் உகரம். பாருங்க, அரசு. உங்களை எப்பவுமே என்னன்னா இந்த குற்றியல் உகர எழுத்துக்கு முன்னாடி இருக்கிற எழுத்தை தான் நம்ம வச்சுதான் நம்ம என்ன சொல்லணும், இது எந்த வகையான குற்றியல் உகர சொல் அப்படின்றத பார்ப்போம். அப்படின்றத முன்னாடியே நம்ம பார்த்துருந்தோம். தனக்கு முன் உள்ள எழுத்தை கொண்டே 6 வகை. இதை கூட கேள்வியா கேட்கலாம். குற்றியல் உகரம் எதை வைத்து 6 வகையாக பிரிக்கப்படுகிறது? இதை கூட கொஸ்டினா கேட்கலாம். தனக்கு முன் உள்ள எழுத்தை கொண்டுதான். தனக்கு பின்னுள்ள எழுத்து அல்லது வேற ஏதாச்சும் கொடுத்துட்டு கூட ஆப்ஷன் கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணலாம். ஞாபகம் வச்சுங்க, தனக்கு முன்னாடி உள்ள எழுத்தை கொண்டுதான் அது வகையாக பிரிக்கப்படுகிறது. 6 வகையாக பிரிக்கப்படுகிறது. பாருங்க, தனி நெடில் அல்லாத உயிர்மெய் எழுத்து அரசு இந்த சொல்ல எடுத்துப்போம். இந்த ரா, அதற்கு இந்த உகரத்துக்கு முன்னாடி இருக்கிற எழுத்துன்னா ரா. ஓகேங்களா? ரா எப்படி இருக்கு? உயிரும் மெய்யும் சேர்ந்த மாதிரி இருக்குங்களா? உயிரும் மெய்யும் சேர்ந்தாதான் இந்த ரா அப்படின்ற உயிர்மெய் எழுத்து வரும். ஸோ தனி நெடில் அல்லாத உயிர்மெய் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியல் உகரம் உயிர் தொடர் குற்றியல் உகரம். அதே மாதிரி பா இப்பு கூட்டல் ஆ, கயிறு ஈ. ஓகேங்களா? ஈ கூட்டல் ஈ, வரலாறு லா, இல்லு கூட்டல் லா. இப்படி வர எல்லாமே என்னன்னா உயிர் தொடர் குற்றியல் உகரம். அடுத்ததா பாருங்க வன் தொடர் குற்றியல் உகரம். இது ரொம்பவே ஈஸி. ஓகேங்களா? வல்லின எழுத்துக்கள் என்ன? கசட தபர. ஓகேங்களா? அப்போ அந்த வல்லின உகரத்துக்கு முன்னாடி இருக்கிற எழுத்தை வச்சு இது வல்லினமா மெல்லினமா இடையினமா பாருங்க. இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு கசட தபர. ஓகேங்களா? இந்த எழுத்து வந்தா இது வன் தொடர் குற்றியல் உகரம். அதே மென் தொடர் குற்றியல் உகரம்னா தனக்கு முன்னாடி ஓகேங்களா வரும் குற்றியல் உகரம் மெய் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியல் உகரம் மென் தொடர் குற்றியல் உகரம். தனக்கு முன்னாடி என்ன எழுத்து இருக்குன்னா மெல்லின எழுத்தான என்னென்ன நம்ம ஓகேங்களா? இதுல எந்த எழுத்து இருந்தாலும் சரி, அது இருந்தா என்னன்னா மென் தொடர் குற்றியல் உகரம். பாருங்க, பங்கு மஞ்சு பண்பு பந்து அம்பு கன்று. இது எல்லாத்தோடைய இறுதியிலும் பாருங்க குசுடு துபுரு இதுதான் இருக்கும். மேக்சிமம் இந்த 6 எழுத்துக்கள் தான் மேக்சிமம் எல்லாத்துலயும் இருக்கும். வல்லினம் அல்லாத உகரம்லாம் ரொம்ப ரேர் தான். சரிங்களா? அடுத்ததான் இடைத்தொடர் குற்றியல் உகரம். எரல வழல. ஓகேங்களா? முன்னாடி எழுத்து எரல வழல இது இருந்தா இது இடைத்தொடர் குற்றியல் உகரம். இடையின எழுத்துக்கள். சரிங்களா? ரொம்ப ஈஸி. நீங்க இதுல புரிஞ்சுக்க வேண்டியது இந்த தனி நெடிலை தொடர்ந்து வரும் எழுத்து என்னன்னா அது அரை மாத்திரை அளவில் தான் ஒலிக்கும். ஓகேங்களா? தனி குறியில எடுத்து வந்தாதான் அது ஒரு மாத்திரை அளவில் ஒலிக்கும். ஸோ இது அரை மாத்திரை அளவில் ஒலிக்கும். அதனால இது குற்றியல் உகரம். அதுவே முழுமையா ஒலிச்சா அதுக்கு பேர் என்னன்னா முற்றியல் உகரம். அது குற்றியல் உகரம் அல்ல. ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். தனி குறியில எடுத்து வரும் எழுத்து என்ன ஒன்று சொல்லணும்னு பார்த்தோன்னா முற்றியல் உகரம்னு சொல்லணும். அதுவே நெடில் எழுத்துனா அது குற்றியல் உகரத்துல வரும். குறில்னா முற்றியல் உகரம், நெடில்னா குறில்னா முற்றியல் உகரம், நெடில்னா குற்றியல் உகரம். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. 6 வகை. அடுத்ததா பாருங்க, இவ் என்னும் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியல் உகரம் சொல் அல்ல. ஓகேங்களா? சொல் இல்லை. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இவ் அப்படின்ற எழுத்தை தொடர்ந்து வர குற்றியல் உகர சொல் இல்லை. ஓகேங்களா? அடுத்ததா சூடூரு ஆகியவை இறுதியாக அமையும் இடைத்தொடர் குற்றியல் உகர சொல் இல்லை. இப்பதான் இங்க பார்த்தோம் இடைத்தொடர் குற்றியல் உகர சொல் என்னன்னு பாருங்க. எய்து மார்பு சால்பு மூழ்கு. ஆனால் சூடூரு இறுதியில சு டு ரு இப்படி முடிகிற இடைத்தொடர் குற்றியல் உகர சொல் இல்லை. ஓகேங்களா? இப்ப பாருங்க, எய்து அப்படின்றதுல இறுதி எழுத்து என்ன வந்திருக்கு? தூ வந்திருக்கு. இடையின எழுத்துக்கள் என்னன்னா எரல வழல. ஓகேங்களா? எரல வழல. இதுல இந்த சூடூரு அப்படின்னு முடிகிற குற்றியல் உகர சொல் இல்லை. ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இவ் அப்படின்ற எழுத்தை தொடர்ந்து வர குற்றியல் உகர சொல் இல்லை. அது மட்டுமல்லாமல் சூடூரு ஆகியவை இறுதியாக அமையும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சூடூரு ஆகியவை இறுதியாக அமையும் இடைத்தொடர் குற்றியல் உகர சொல் அல்ல. ஓகேங்களா? அப்படி ஒரு சொல்லே இல்லை. இவ் அப்படின்ற எழுத்தை தொடர்ந்து வர குற்றியல் உகர சொல்லும் இல்லை. சரிங்களா? 2 முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
அடுத்ததா இவ்வளோ நேரம் குற்றியல் லுகரம் பார்த்திருந்தோம். இப்ப பார்க்க போறது குற்றியல் லிகரம். அது என்ன குற்றியல் லிகரம்? நம்ம பார்த்திருந்தோம் குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் அப்படின்னு பார்த்திருந்தோம். அதாவது தன் மாத்திரை அளவில் குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம்னு பார்த்திருந்தோம். அதாவது என்ன, தன் மாத்திரை அளவுல குறைந்து ஒலிக்கின்ற உகரம் குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இங்க அப்படியே குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம் தான் என்னன்னா குற்றியல் உகரம். அதாவது தன் மாத்திரை அளவில் குறைந்து ஒலிக்கும் இகரம் என்னன்னு பார்த்தோன்னா குற்றியல் லிகரம். லிகரம் லீ சவுண்டு ஈல முடியுதுங்களா? லீ லீ அப்படின்ற எழுத்தை சொல்லி பாருங்க, ஈ அப்படின்ற சவுண்ட்ல முடியும். ஸோ குற்றியல் லிகரம் என்னன்னா தன் மாத்திரை அளவுல குறைந்து ஒலிக்கின்ற இகரம் என்னன்னா குற்றியல் இகரம். இப்ப பாருங்க, வரகு கூட்டல் யாது, இந்த இரு சொற்களையும் சேர்த்து விரைவாக ஒலித்து பாருங்கள். வரகு கூட்டல் யாது, வரகு கூட்டல் யாது, வரகியாது 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 அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? வரகு கூட்டல் யாது நம்ம வரகியாது வரகியாது வரகியாதுன்னு சொல்லிட்டே இருந்தோம்னா ஒரு கட்டத்துல வரகியாது அப்படின்னு நம்மளே சொல்லிடுவோம். ஓகேங்களா? எதனால அது அப்படின்னு பார்த்தோம்னா பாருங்க, முதல் சொல்லில் இறுதியில் உள்ள கூ என்னும் எழுத்து கீ என்று ஒலிக்கிறது. ஓகேங்களா? லாஸ்ட் என்னன்னா கூ தான் சொல்லணும். ஆனா நம்ம சொல்லும் போது கூ என்னவா மாறிடுது, கீயா மாறிடுது. வரகியாது 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 வரகியாதுன்னு வந்துச்சு. ஓகேங்களா? அதுவும் முழுமையாக ஒரு மாத்திரை அளவில் ஒலிக்காமல் அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்கிறது. அதுவும் முழுமையெல்லாம் ஒலிக்கல. கீ அப்படின்ற எழுத்தும் என்னன்னா முழுமையெல்லாம் ஒலிக்கல. அதுவும் என்ன ஆகுது, சவுண்டு கொஞ்சம் கம்மியா தான் ஒலிக்குது. ஃபர்ஸ்ட் ஒரு மாத்திரைனா என்னன்னு பார்த்தோம்னா, அதாவது நம்ம கை நொடிக்கவோ அல்லது கண் இமைக்கவோ எடுத்துக்கொள்ளும் காலம்தான் ஒரு மாத்திரை அப்படின்னு சொல்லுவோம். இல்ல வரகியாது அதுல கீ அப்படின்ற எழுத்தை நம்ம அந்த ஒரு மாத்திரை அளவு சொல்றோமானா இல்லை. ஓகேங்களா? அதை விட குறைவான அரை மாத்திரை அளவில் தான் சொல்றோம். சோ இப்படி தன் மாத்திரை அளவில் குறைந்து ஒலிக்கின்ற இகரம், குறைந்து ஒலிக்கின்ற இகரம் வரகி. ஓகேங்களா? வரகி சொல்லும் போது இந்த கீ இதோட சவுண்ட் என்ன முடியுதுன்னு பாருங்க, ஈ அப்படின்னு முடியுதுங்களா? சோ தன் மாத்திரை அளவில் குறைந்து ஒலிக்கும் இகரம் தான் என்னன்னா குற்றியல் இகரம். எக்ஸாம்பிள் வரகியாது, இது சொல்லிட்டே இருந்தோம்னா வரகியாதுன்னு வந்துடும். கூக்கு பதிலா என்ன ஆயிடுது, கீயா மாறிடுது. ஓகேங்களா? அதாவது தன் மாத்திரை அளவில் குறைந்து ஒலிக்கிறது. இவ்வாறு தன் மாத்திரை அளவில் குறுகி ஒலிக்கும் இகரம் குற்றியல் உகரம் எனப்படும். குற்றியல் உகரத்தை பிரிச்சு எழுதுனா குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம். சரிங்களா? அதுவே குற்றியல் லுகரம். ஓகேங்களா? லூ, நீங்க லூவை சொல்லி பாத்தீங்கன்னா ஊ சவுண்ட்ல முடியும். ஓகேங்களா? அதுவே லீ சொல்லி பாத்தீங்கன்னா ஈ சவுண்ட்ல முடியும். அப்போ இது குற்றியல் லுகரம், இது குற்றியல் லிகரம். சரிங்களா? அப்போ தன் மாத்திரை அளவில் குறைந்து ஒலிக்கும் இகரம் தான் குற்றியல் உகரம். இப்போ குற்றியல் உகரம் 2 இடங்களில் மட்டும்தான் வரும். ஓகேங்களா? இதற்கு முன்னாடி நம்ம குற்றியல் உகரம்னா என்ன, குறிலுக்கு என்ன, நெடிலுக்கு என்ன, 6 வகைகளை பார்த்தோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை குற்றியல் உகரத்துக்கு பார்த்தோம். இப்போ இந்த குற்றியல் உகரம் 2 இடத்துல தான் வரும். அது என்னென்ன அப்படின்றத பார்த்தோம்னா இந்த டாபிக் ஓவர். பாருங்க, குற்றியல் உகர சொற்களை தொடர்ந்து எகரத்தை முதல் எழுத்தாக கொண்டு சொற்கள் வரும்போது குற்றியல் உகரத்தில் உள்ள உகரம் இகரமாக மாறும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வரகியாது எடுத்துவோம். வரகு கூட்டல் யாது, இது சேர்த்து எதுனா என்ன வரும், வரகியாதுன்னு வரும். வரகி யாது. இப்ப பாருங்க, குற்றியல் உகர சொல் இது கூன்றது என்னன்னா குற்றியல் உகர சொல். நல்லா பாருங்க, குற்றியல் உகர சொல். கூ அப்படின்றது என்னன்னா வல்லின உகரம். ரா அப்படின்னா என்னன்னா இரு கூட்டல் ஆ. என்ன வரும், இரு கூட்டல் ஆ. இப்ப நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா, உயிர் தொடர் குற்றியல் உகரம் இந்த ரா. அப்போ இது ஒரு குற்றியல் உகர சொல் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னா இது உயிர் தொடர் குற்றியல் உகரம். நம்ம பொதுவா இது ஒரு குற்றியல் உகர சொல் அப்படின்னு வச்சுப்போம். வரகு அப்படின்ற குற்றியல் உகரை சொல்லை அடுத்து எகரத்தை பாருங்க, எகரத்தை முதல் எழுத்தாக கொண்டு யாது அப்படின்ற ஒரு சொல் இருக்கு. எகரத்தை முதல் எழுத்தாக கொண்டு வரும் சொற்கள் வரும்போது குற்றியல் உகரத்தில் உள்ள உகரம், ஓகேங்களா, வரகு உங்களை சவுண்ட் என்ன முடியுது, ஊல முடியுது. ஆனால் இது நம்ம இதற்கு அடுத்த சொல்லில் இருக்கிற முதல் எழுத்து எகர எழுத்தாக இருந்தால், எகரத்துல தொடங்குற எழுத்தாக இருந்தால் இந்த குற்றியல் உகரத்தில் உள்ள உகரம் இகரமாக மாறும். கூ என்னவா மாறிடுது, கீயா மாறிடுது. வரகியாது வரகியாது வரகியாதுன்னு சொல்லிட்டே இருந்தனா அந்த கூ அதாவது உகர சொல் என்னவா மாறிடுதுன்னா இகர சொல்லாக மாறிடுது. இந்த உகரம் இகரமாக மாறிவிடுகிறது. அப்பொழுது குற்றியல் உகரத்தில் உள்ள உகரம் இகரமாக மாறும். இந்த இகரம் தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்கும். இதுதான் என்னன்னு பார்த்தோம்னா முதல் இடம். எந்த இடம், குற்றியல் உகரை சொல்லை அடுத்து எகரத்தை முதல் எழுத்தாக கொண்டு ஒரு சொல் வரும்போது
அந்த இடத்துல உகரம் இகரமாக மாறும். எக்ஸாம்பிள் வரகு கூட்டல் யாதே வச்சுக்கோங்க, வரகியாது. அடுத்ததா பாருங்க, கொக்கு கூட்டல் யாது. இது ஒரு குற்றியல் உகர சொல். இந்த குற்றியல் உகர சொல்ல அடுத்து ஓகேங்களா எகரத்தை முதல் எழுத்தாக கொண்ட ஒரு சொல் இருக்கு. இது என்னவா மாறுதுன்னா கொக்கு கூட்டல் யாது கொக்கியாதாக மாறிவிடுகிறது. எதனால மாறுகிறதுனா இதோட உகரம் ஓகேங்களா குற்றியல் உகரை சொல்லை அடுத்து ஒரு எகர எழுத்து வந்தால் அதில் இருக்கிற உகரம் என்னவாக மாறும், இகரமாக மாறும். நாடு கூட்டல் யாது நாடியாது. ஓகேங்களா, நாடு கூட்டல் யாது நாடியாது. சரிங்களா, அடுத்ததா பாருங்க, அதேதான் தோப்பு கூட்டல் யாது தோப்பியாது, எனப்படுவது கூட்டல் யாது எனப்படுவது யாது. இது எல்லாமே என்னன்னா அடுத்ததா உங்களை குற்றியல் உரை சொல்லை அடுத்து ஒரு எகர எழுத்து சொல் வந்தால் அதுல இருக்கிற உகரம் இகரமாக மாறும். உகரம் என்னவாக மாறும், இகரமாக மாறும். நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கொஸ்டின் இந்த ஏரியால இருந்து கூட வரலாம். அடுத்ததா ரெண்டாவது இடம். ஓகேங்களா, ரெண்டாவது இடம். முதல் இடம் பார்த்தோம், குற்றியல் உரை சொல்லை அடுத்து ஒரு எகர எழுத்து சொல் வந்தா அந்த இடத்துல உகரம் இகரமாக மாறும். அது குற்றியல் லிகர சொல் அப்படின்னு பார்த்துடும். அடுத்ததா இடம் ரெண்டாவது இடம் என்னன்னா மியா என்பது ஒரு அசைச்சொல். ஓகேங்களா, அசைச்சொல்னா என்னன்னா ஓசை நயத்திற்காக வருவது. மியா அப்படின்ற ஒரு சொல்லு இருக்கு, அது ஓசை நயத்திற்காக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் மீ ஓகேங்களா, மீ அப்படின்றது என்னன்னா மீ எப்படி வந்திருக்கும், மீன்றது ஒரு உயிர்மெய் எழுத்து. அது உயிர்மெய் மெய் எழுத்தான இம்மையும் அடுத்ததா ஈ அப்படின்ற உயிர் எழுத்தும் சேர்ந்துதான் என்ன வந்திருக்கும், உயிர்மெய் எழுத்தான மீ வந்திருக்கும். சரிங்களா, மீனா என்ன, இம்மு கூட்டல் ஈ தான் மீ. ஓகேங்களா, அப்போ இதில் மீயில் ஓகேங்களா மீயில் உள்ள இகரம், மீயில் உள்ள இகரம் குற்றியல் இகரம் ஆகும். ஓகேங்களா, இதுல மீ அப்படின்ற எழுத்து என்ன சொல்றாங்க, சொல்லும் போதே பாருங்க மீ என்ன சவுண்ட்ல முடியுது, ஈல முடியுது. இதில் மீயில் உள்ள இகரம் குற்றியல் இகரம் ஆகும். இது சொற்களில் இடம்பெறும் போது தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கும். மீ என்ற எழுத்தே என்னன்னா ஒரு குற்றியல் லிகர எழுத்து. ஓகேங்களா, ஏன்னா இதுல இகரம் தான் இருக்கு. மீ சொல்லும் போது எதில் முடியுது, ஈல முடியுது. ஸோ இது எப்போதுமே எங்கெல்லாம் இடம்பெறுதோ அந்த இடத்துல இது சொற்களில் இடம்பெறும் போது தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து கண்டிப்பா குறைந்துதான் ஒலிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, கேள் கூட்டல் மியா கேன் மியா சேர்த்து எழுதுனா கேள் கூட்டல் மியா கேன் மியா, செல் கூட்டல் மியா சென்மியா. ஓகேங்களா, ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். மியா அப்படின்ற எழுத்து வந்தாலே அது குற்றியல் இகர சொல். ஏன்னா மீ அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா ஒரு இகர எழுத்து சொல், அது ஒரு குற்றிய லிகர எழுத்து சொல். ஓகேங்களா, அதனால அது ஒரு இகரம். அதனால இந்த மியா எங்கெங்கெல்லாம் வருதோ அது எல்லாமே என்னன்னா குற்றியல் லிகர சொல். கேள் கூட்டல் மியா கேன் மியா, செல் கூட்டல் மியா சென்மியா. இது எதற்கான எடுத்துக்காட்டு, கீழ்கண்டவற்றில் எது குற்றியல் லிகரத்திற்கான எடுத்துக்காட்டு அப்படின்னு இந்த எழுத்துக்களை இந்த ஆப்ஷன்லாம் கொடுக்கலாம். கொக்கியாது நாடியாது தோப்பியாது கேன்மியா இது கூட கொடுக்கலாம். அல்லது கீழ்கண்டவற்றில் எது கீழ்கண்டவற்றில் எது அசைச்சொல். உங்களை அசைச்சொல்னு கொடுத்துட்டு மியா இதை கூட கேள்வியா கேட்கலாம். உங்களை கேள்வி கேட்கணும்னா நிறைய இடத்துல இருந்து இந்த டாபிக்ல இருந்து கேள்வி கேட்கலாம். குற்றியலுகரம் குற்றியலுகரம் ரெண்டுமே லிகரம் இகரம் ரெண்டுமே ரொம்ப 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 முக்கியம். நல்லா டைம் எடுத்து நல்லா தெளிவா படிச்சு வச்சுக்கோங்க. கொஸ்டின் எப்படிதான் மடக்கி கேட்டாலும் சரி, ஸ்டேட்மெண்டா கேட்டாலும் சரி, வாட் இஸ் வாட்னு கேட்டாலும் சரி, எப்படி கேட்டாலும் நம்ம பதில் அளிக்க தயாராக இருக்கணும். சரிங்களா, ரெண்டு இடம். முதலிடம் குற்றியல் உரை சொல்லை அடுத்து எகர எழுத்து வந்தால் அந்த இடத்துல இருக்கிற உகரம் இகரமாக மாறும். இது முதலிடம். உங்களை முதல் டைப் உங்களை ரெண்டு இடத்துல வர முதல் இடம் இது. ரெண்டாவது இடம் மியா அப்படின்றது ஒரு அசைச்சொல். இந்த மியா எங்கெங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துல இந்த என்னன்னா மாத்திரை அளவில் குறைந்து ஒலிக்கும். ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்காம அரை மாத்திரை அளவில் ஒலிக்கும். இப்படி ஒரு மாத்திரையிலிருந்து அரை மாத்திரையை குறைந்து ஒலித்தால் அதுதான் என்னன்னா குற்றியல் லிகர சொல். ஓகேங்களா, அடுத்ததா பாருங்க, மிக மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். குற்றியலுகரம் தற்போது உரைநடை வழக்கில் இல்லை. இலக்கியங்கள்ல மட்டும்தான் பயன்படுத்தப்படுது. உரைநடை வழக்கில் இந்த குற்றியலுகரம் இல்லை. ஞாபகம் வச்சுக்கோங்க, குற்றியலுகரம் தற்போது எதில் இல்லை. உங்களா டேஷ் வழக்கில் இல்லைன்னு கொடுத்துட்டு கேட்கலாம். எந்த வழக்கில் இல்லை, உரைநடையில தான் இல்லை, ஆனா இலக்கியங்கள்ல பயன்படுத்தப்படுகிறது. ஓகேங்களா, குற்றியலிகரம் உரைநடை வழக்கில் இல்லை, இலக்கியங்கள்ல மட்டும்தான் பயன்படுத்தப்படுது. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முக்கியமான இந்த குற்றியலுகரம் குற்றியலிகரம் இந்த ரெண்டு தலைப்புகளையும் டீட்டெயில்டா பார்த்துட்டோம். ஓகேங்களா, அடுத்ததா பாருங்க, குற்றியலிகரம் இது எல்லாமே ஜஸ்ட் நீங்க படிச்சாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா, இதுல எது எது எந்தெந்த வகை அப்படின்னு கீழே நீங்க மேட்ச் பண்ணி பாருங்க, ஈஸியா தான் இருக்கும். ஓகேங்களா, இப்ப நானே மேட்ச் பண்ணிடுவேன். பட் நீங்க படிச்சதுக்கான இப்ப இந்த வீடியோ பார்த்ததுக்கான அவுட்புட்டே இந்த இடத்துல தான் இருக்கு. உங்களால கெஸ் பண்ண முடியுதா பாருங்க.
இதுல எது எது நெடில் தொடருக்கு எது வரும், ஆயுத தொடருக்கு எது வரும்னு உங்களால கெஸ் பண்ண முடியுதா பாருங்க. அப்படி நீங்க கெஸ் பண்ணீங்கன்னா இந்த கிளாஸ் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கு அப்படின்றது ஓகேங்களா எடுத்துக்கலாம். சரிங்களா? ஒருவேளை உங்களுக்கு கரெக்டா புரிஞ்சிருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட்ல கூட சொல்லுங்க. நெடில் தொடருக்கு எது வரணும், ஆயுத தொடருக்கு எது வரணும், உயிர் தொடருக்கு எது வரணும், வன் தொடருக்கு எந்த சொற்கள் வரணும், இந்த பாக்ஸை மேட்ச் பண்ணி கமெண்ட்ல கூட போடுங்க. சரிங்களா? அடுத்ததா பாருங்க, பொருந்தாத சொற்களை எடுத்து எழுதுக. இது கூட கேள்வியா வரலாம். ஓகேங்களா? பாருங்க, பசு, விடு, ஆறு, கரு. இதுல ஆறு இது மட்டும் பாருங்க நெடில் எழுத்தை அடுத்து வந்திருக்கு. ஓகேங்களா? நெடில் எழுத்தை வந்து மட்டும் என்னன்னா நெடில் எழுத்தை தொடர்ந்து ஒரு வல்லின உகரம் வந்திருக்கு. அதனால இது மட்டும்தான் என்னன்னா பொருந்தாத சொல். இந்த மாதிரி இந்த 5த்துக்கும் நீங்க பொருந்தாத சொல் எது அப்படின்னு மேட்ச் பண்ணணும். அதே மாதிரி பாருங்க, இதுல வன் தொடர் குற்றியல் உகரம் கசட தபர. இதுல பாருங்க கசட தா ப ர. ஓகேங்களா? இதுல பஞ்சு இதுதான் என்னன்னா இது மெல்லினம் வருங்களா, நம்ம அப்போ இது மென் தொடர் சொல். அப்போ இதுதான் என்னன்னா பொருந்தாத சொல். இந்த மாதிரி 5க்கும் நீங்க மேட்ச் பண்ணி பாருங்க. சரிங்களா? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தலைப்பை நம்ம டீட்டெயிலாகவே பார்த்துட்டோம். சரிங்களா? இந்த வீடியோ சார்ந்த ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. அடுத்த வீடியோல அடுத்த தலைப்பை பார்க்கலாம். நன்றி.